நண்பர்களுக்கு வணக்கம். நான் வேல்முருகன் பேசுகிறேன். இந்த காணொலியில் பாலை நிலம் பற்றின குறிப்புகளை பார்க்கலாம். பாலை நிலத்தோட முதற் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் மற்றும் பாலை நிலம் பற்றின சில குறிப்புகளையும் சேர்த்து இந்த காணொலியில் பார்க்கலாம். பாலை அப்படிங்கிறது பாலைவனமும் பாலைவனம் சார்ந்த இடமும் பாலை மலரை அடிப்படையாக வச்சு தான் இந்த நிலத்துக்கு பாலை அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த பாலைப்பூ மாதிரியே எருக்கு, கலரியாவிரை, குரவம், பாதிரி, இருப்பை மாதிரியான மலர்களும் பாலை நிலத்துக்கான மலர்களாக குறிப்பிடப்படுது. அடுத்து பாலை நிலத்துக்கான முதற்பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் பற்றி பார்க்கலாம். முதற்பொருள் அப்படின்னா நிலம், பொழுது. பாலைக்கான நிலம் பாலைவனமும் பாலைவனம் சார்ந்த இடமும். பொழுது சிறு பொழுது, பெரும்பொழுது அப்படின்னு 2 வகையா பிரிக்கப்படுது. பாலை நிலத்துக்கான சிறு பொழுது நண்பகல். நண்பகல் அப்படின்னா காலை 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும். பாலை நிலத்துக்கான பெரும்பொழுதுகள் இளையநீர் காலம், முதுவேநீர் காலம், பின்பனி காலம். இளையநீர் காலம்னா சித்திரை மாசமும் வைகாசி மாதமும். முதுவேநீர் காலம்னா ஆனி மாசமும் ஆடி மாசமும். பின்பனி காலம் அப்படின்னா மாசி மாசமும் பங்குனி மாசமும். பாலை நிலத்துக்கான உரிப்பொருள் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். பிரிதல் அப்படின்னா தலைவனும் தலைவியும் வேலை நிமித்தமாவோ போர் நிமித்தமாவோ பிரிகிறது. அடுத்து பாலை நிலத்துக்கான கருப்பொருள்கள் பற்றி பார்க்கலாம். பாலை நிலத்துக்கான தெய்வம் கொற்றவை. பாலை நில மக்கள் எயினர், எய்த்தியர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. பாலை நிலத்துக்கான ஊர்களோட புதுப்பெயரா பரந்தலை, குறும்பு அப்படின்னு அழைக்கப்படுது. பாலை நிலத்துக்கான நீர் வற்றிய கிணறு, வற்றிய சுனை, பள்ளத்து நீர், கூவல் நீர். பாலை நிலத்துக்கான மரம் இருப்பை மரம், பாலை மரம், ஓமை மரம். பாலை நிலத்துக்கான மலர் சப்பாத்தி கள்ளி, எருக்கம்பு, பாதிரி. பாலை நிலத்துக்கான உணவு வழிப்பறி செஞ்சு கிடைக்கிற உணவுகள். பாலை நிலத்துக்கான பறவை கழுகு, பருந்து. பாலை நிலத்துக்கான விலங்கு சென்னாய். பாலை நிலத்துக்கான பறை நிறைகோட்பறை அப்படின்னு அழைக்கப்படுது. பாலை நிலத்துக்கான யாழ் பாலை யாழ் அப்படின்னு அழைக்கப்படுது. பாலை நிலத்துக்கான பண் பஞ்சிரப்பண் அப்படின்னு அழைக்கப்படுது. பாலை நில மக்களோட தொழில் வழிப்பறி செய்கிறது. பாலை நிலத்துக்கான புலவர் ஓதராந்தையார். அடுத்து பாலைவனம் பற்றின குறிப்புகளை பார்க்கலாம். பாலைவனம் 2 வகையா பிரிக்கப்படுது. ஒன்று குளிர் பாலைவனம், இன்னொன்று வெப்ப பாலைவனம். குளிர் பாலைவனம் அப்படிங்கிறது அதிக மழைப்பொழிவையும் குறைவான வெயிலையும் கொண்டது. வெப்ப பாலைவனம் அதிக வெயிலையும் குறைவான மழைப்பொழிவையும் கொண்டது. சஹாரா பாலைவனம், அரேபிய பாலைவனம், தார் பாலைவனம், கலஹாரி பாலைவனம் இதெல்லாம் வெப்ப பாலைவனம். அடுத்து அண்டார்டிகா பாலைவனம், கோபி பாலைவனம், தக்கலா மக்கான் பாலைவனம், ஆர்டிக் பாலைவனம், படகோனியன் பாலைவனம், லடாக் பாலைவனம், இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற லாகோபுல் பாலைவனம், ஸ்பீதி பாலைவனம், உத்தரகண்டில் இருக்கிற பாலைவனங்கள். இது எல்லாமே குளிர் பாலைவனங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து பாலைவனத்துல ஒட்டகம், பாலைவன நரி, கங்காரு எலி, பாலைவன ஆமை, பாலைவன சிறுத்தை மாதிரியான விலங்குகள் இருக்கு. அதே மாதிரி இந்த பாலைவனத்துல பல வகையான பாம்பு வகைகளும் இருக்கு. இந்த பாம்பு வகைகள் எல்லாமே கடுமையான நச்சு பாம்பாகவும் சில பாம்பு வகைகள் பக்கவாட்டில் நகரக்கூடிய பாம்புகளாகவும் இருக்கு. உலகம் முழுக்க இருக்கிற பாலைவன பழங்குடியின மக்கள் இந்த மாதிரி ஆபத்தான விலங்குகளுக்கு நடுவுலையும் விஷப்பாம்புகளுக்கு நடுவுலையும் தான் வாழ்ந்தாகணும். அடுத்து பாலை நிலத்தோட பண் பஞ்சிரப்பண் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பண்ணுக்கு இணையான கர்நாடக சங்கீத ராகம் சுத்த சாவேரி அல்லது தேவகாந்தாரி. இந்த பஞ்சிரப்பண் துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியும் மன அமைதி தரக்கூடிய விதத்திலையும் இருக்கும். அடுத்து பாலை அப்படின்னு ஒரு நிலப்பகுதி தமிழ்நாட்டில் கிடையாது.
பாலை அப்படிங்கிறது வறட்சியால உருவாகிற ஒரு பகுதி. சங்க இலக்கியமான தொல்காப்பியத்துல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் பத்தின குறிப்புகள் இருக்கு. ஆனா பாலை நிலத்தை பத்தின குறிப்புகள் இருக்காது. பாலை நிலத்தை பத்தின குறிப்புகள் நமக்கு முதலா சிலப்பதிகாரத்துலதான் கிடைக்குது. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதர் படிமம் கொள்ளும் அப்படின்னு சிலப்பதிகாரம் குறிப்பிடுது. அதே மாதிரி மருதம்னு ஒரு நிலம் இயற்கையில கிடையாது. உணவு தேவைக்காக குறிஞ்சி மலைகளையும் முல்லை காடுகளையும் திருத்தி உருவாக்கப்பட்டதுதான் மருதத்தின் விளைநிலங்கள். அடுத்து இயற்கையில செழிப்பு வறட்சி அப்படின்னு ரெண்டுமே இருக்கும். இயற்கை எந்த அளவுக்கு அழகானதோ அதே அளவுக்கு கொடூரமானது. பசிக்கு உணவையும் நீரையும் தரக்கூடிய இதே இயற்கை தான் வறட்சி அப்படிங்கிற பேர்ல பசியையும் தாகத்தையும் பஞ்சத்தையும் தரும். இந்த வறட்சி காலத்துல பயங்கரமான உணவு தட்டுப்பாடு ஏற்படும். இந்த வறட்சி ஏற்படும் போது மலையில வாழ்ந்த மக்களும் காடுகள்ல வாழ்ந்த மக்களும் தங்களுக்கு தேவையான உணவுகளை தாங்களே உற்பத்தி செய்ய தொடங்கினாங்க. இந்த செயல்தான் பிற்காலத்துல மருதத்திணைய உருவாக்குனுச்சு. இப்படித்தான் மருதம் அப்படிங்கிற விளைநிலங்களும் உழவர்களான மருதநில மக்களும் உருவானாங்க. வறட்சி காலத்துல மலைகளையும் காடுகள்லையும் இருக்கிற மக்கள் பஞ்சத்தோட கொடுமை தாங்க முடியாம வேற செழிப்பான இடங்களை நோக்கி நகர தொடங்குவாங்க. ஆனா சில மக்கள் மட்டும் இந்த பஞ்சத்திலையும் இதே இடத்துல தங்கி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வறட்சியில இருக்கிற நிலம் பின்னால பாலை நிலம் அப்படின்னு மாறுது. இங்க வாழ்ற மக்கள் பாலை நில மக்களா எய்னர்களா உருவாகிறாங்க. இன்னைக்கும் ஒரு ஊர்ல வறட்சி ஏற்பட்டா பல்வேறு மக்கள் வேற இடத்துக்கு புலம்பெயர்ந்து போவாங்க. ஆனா சில பேர் வாழ்ந்தாலும் இங்கதான் செத்தாலும் இங்கதான் அப்படின்னு அதே ஊர்லயே இருப்பாங்க. அடுத்து இந்த பாலைநில மக்களோட வாழ்க்கை இந்த வறட்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். உணவுக்கும் தண்ணிக்கும் வழி இல்லாத இந்த மக்கள் வழிப்பறி செய்ய தொடங்கினாங்க. இந்த வழிப்பறி தான் பிற்காலத்தை பாலைநில மக்களோட தொழிலா மாறினுச்சு. இங்க இருக்கிற மக்கள் எய்னர், எய்த்தியர், மறவன், மரத்தியர், குறும்பர் அப்படின்னு பல பேர்ல அழைக்கப்படுறாங்க. மறவன் அப்படின்னா வீரன் அப்படின்னு அர்த்தம். ஒரு மனிதனோட சூழ்நிலை கடுமையா இருந்தா அவங்களோட மனநிலையும் கடுமையா தான் இருக்கும். அதே மாதிரி கடுமையான சூழ்நிலைய கடந்தாதான் நமக்கு பக்குவம் கிடைக்கும். எப்பவுமே நம்ம மகிழ்ச்சியா இருந்தோம் அப்படின்னா நாம வீரம் இல்லாத கோழைகளா தான் இருப்போம். கடுமையான உழைப்பு தான் உடம்பு வலிமையாக்கும். அதே மாதிரி கடுமையான பயிற்சி தான் சிந்தனையையும் அறிவையும் வலிமையாக்கும். இந்த பாலைநில மக்களுக்கு பயம் அப்படிங்கிறதே கிடையாது. எந்த சூழ்நிலைக்கும் எந்த விலங்குகளுக்கும் அவங்க பயப்பட மாட்டாங்க. இந்த பாலைநில மக்களோட தைரியத்துக்கும் ஆக்ரோஷத்துக்கும் காரணம் இந்த பாலைநிலத்தோட தன்மையும் இந்த பாலைநில மக்கள் சந்திக்கிற சவாலான விஷயங்களும் தான். அடுத்து பெரும்பாலாற்றுப்படை இலக்கியத்துல ஒரு செய்யுள்ள பாலைநிலத்து பெண்ணான எயிற்றிய பெண்ணோட வீரத்தை பத்தி சொல்லியிருக்கு. ஒரு நிறைமாத கர்ப்பிணியான பாலைநிலத்தை சேர்ந்த எயிற்றிய பெண் பாலைவனத்துல நடந்து போறா. அந்த பொண்ணு நடந்து போறப்போ பாலைவனத்தை சேர்ந்த ஒரு நச்சுப்பாம்பு அவ உடம்புல ஊர்ந்து போகுது. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பயப்படல. அந்த பாம்பு அந்த பொண்ணு மேல இருந்து கீழே இறங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு புலி எதிரில் வருது. ஆனா அவ பயப்படல. அதுக்கப்புறம் ஒரு பெரிய யானை எதிரில் வருது. அதுக்கும் அவ பயப்படல. இந்த மாதிரி எதுக்குமே பயப்படாத இந்த மரத்துக்கிட்ட இருக்கிற வீரம் தொப்புள் கொடி வழியா அந்த மரத்தையோட வயிற்றுல இருக்கிற அவளோட குழந்தைக்கு கடத்தப்படுறதா அந்த செய்யுள் பாட்டு குறிப்பிடுது. அடுத்து மற்ற எல்லா திணைகள்லையும் ஆண் தெய்வத்தை வழிபடுவாங்க. ஆனா பாலைநில மக்கள் மட்டும்தான் கொற்றவையான பெண் தெய்வத்தை வழிபடுறாங்க. பாலைநில மக்கள் தங்களோட இடத்த முள்ளுவேலி சுத்தி கட்டியிருப்பாங்க. பாலைநில மக்கள் மட்டும்தான் முதலா முள்ளுவேலி பயன்படுத்தினாங்க. இந்த நிலத்தோட உரிபொருள் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
பொருள் ஈட்டுறதுக்காகவோ அல்லது போர் காரணமாகவோ தலைவனும் தலைவியும் எப்போவுமே பிரிஞ்சு தான் இருப்பாங்க. பாலை நிலத்தில் தலைவனும் தலைவியும் சேர்ந்திருந்தா அது ரொம்ப அரிதான விஷயம். இந்த பாலை நிலத்தில் மகிழ்ச்சின்னு ஒன்று கிடையாது. இங்கே இருக்கிற மக்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஏன் அப்படின்னா தான் வாழ்நாள் முழுக்க நீருக்கும் சோறுக்கும் போராடுற இந்த மக்களுக்கு மகிழ்ச்சி எப்போவுமே இருக்காது. 5 திணைகள்லேயே அதிக துன்பத்தை அனுபவிக்கிற மக்கள் பாலைநில மக்கள் தான். அதே மாதிரி வழிப்பறி செஞ்சு பிழப்பு நடத்துகிற மக்களும் இவங்க தான். ஆனால் இந்த பாலைநில மக்களோட வழிப்பறியை எந்த சங்க இலக்கியமும் தப்புன்னு சொன்னதில்லை. இந்த பாலைநில மக்களை குற்றவாளியாகவும் பார்த்ததில்லை. ஏன்னா சோறுக்கும் நீருக்கும் வழி இல்லாத பாவப்பட்ட மக்களோட கடைசி ஆயுதம் வழிப்பறி தான். இந்த வழிப்பறி தொழிலை பாலைநில மக்கள் விரும்பி தேர்ந்தெடுக்கலை. இயற்கையால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் வாழக்கூடிய மக்கள் வழிப்பறி செய்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே பாலை நிலம் பற்றின குறிப்புகள். ஒரு நாட்டில் குற்றங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த நாட்டில் சட்டங்கள் கடுமையாக இருக்கணும், தண்டனைகளும் கடுமையாக இருக்கணும். அதே மாதிரி மது அருந்துறது தப்பு அப்படின்னாக்கா மதுவை தயாரிக்கிறதும் தப்பு, அந்த மதுவை அரசாங்கமே விற்கிறதும் தப்பு. அதே மாதிரி புகைப்பொருட்களை பயன்படுத்துறது தப்பு அப்படின்னா புகைப்பொருட்களை எல்லா கடையிலையும் விற்கிறதும் தப்பு, அது விற்கிறத அரசாங்கம் அனுமதிக்கிறதும் தப்பு. அதே மாதிரி கஞ்சா மாதிரியான போதைப் பொருட்களை பயன்படுத்துறது தப்பு அப்படின்னாக்கா அது எல்லா மூலை முடுக்குகள்லையும் விற்கிறதும் தப்பு. அதே மாதிரி அது விற்கிறது தெரிஞ்சும் அதை கண்டும் காணாமல் இருக்கிற அரசாங்கமும் அதோட தப்பு தான். அதே மாதிரி லஞ்சம் வாங்குறதும் தப்பு, லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு. ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற பொதுமக்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள், காவல்துறையினர், வழக்கறிஞர்கள் அப்படின்னு எல்லாருமே தப்பு செய்யாமல் நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் ஒரு நாடு நல்லா இருக்கும். இதே மாதிரி வரலாற்று தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது தலைப்பில் நான் பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை பற்றி பேசுகிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்முருகன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் தேசியம், வாழ்க தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் புகழ். நன்றி, வணக்கம்.